ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் வடக்கு முகம்னு ஒரு புக் எழுதுறார். அவர் அதுல ஒரே ஒரு காட்சி, இது அவர் எழுதினாருங்கிறதுக்காக சொல்லல, நம் வாழ்க்கையில் ஏதேனும் உதவுகிறதா என்று மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். புத்தகம் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இல்லையா? புத்தகம் என்ன செய்யும் என்பது நான் இப்பொழுது சொல்கிறேன். உங்களுக்குள் ஏதேனும் செய்கிறதா? ஜாகிரதையாகிக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தில் ஒரு காட்சி, பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் போயிருச்சு. அவருக்கு ஒரு வரம் என்னன்னா, நினைச்சாதான் அவருக்கு சாவு. அவர் மேல் பெருங்கருணை கொண்ட மரண தேவதை வெள்ளை உடையில் வருகிறாள். அந்த கதையில ஐயோ எல்லா ரத்தமும் போச்சுல்ல, கால் கை அசைக்க முடியாதுல்ல, இப்பவாவது வாய போலாம். அவர் சொல்றாரு, ஹாரினி, நான் மரணங்களின் தேவதை, மரியாதையா போயிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு கூப்பிடுறான், போவா. இல்ல பீஷ்மா, உடம்பு வலிக்குது, தாங்கல, உனக்கு உடம்பு வயசாயிடுச்சு, ரத்தம் எல்லாம் போயிருச்சு, இனி எழுந்திருக்கவே முடியாதபடிக்கு 1000 துளைகள், வாய சொல்றேன்ல போ, நான் சொல்லும் போதும் இல்லைன்னா சபிச்சிருவேன், போயிட்டா. கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் திறந்து பார்க்கிறார், ஏதோ ஒண்ணு அசைது. நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தி வரா. இன்னைக்கு நானும் அந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கேன். வந்து நிக்கிறா. ஹே பீஷ்மா கூப்பிடுறா. நான் தான் உன்னை போக சொன்னல, நான் இப்பொழுது தானே வருகிறேன். யார் நீ? நீ கோபத்தை அடக்கு, நான் நன்றி சொல்ல வந்தேன். யார் நீ சொல். கோபத்தை அடக்கு பீஷ்மா, கோபத்தை அடக்கி கேள், யார் என்று சொல்கிறேன். சரி, யார் நீ சொல். நான் அம்புகளின் தேவதை. ஓ, ஏன் இங்கே வந்தாய்? உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். எதற்கு? நீ சுத்த வீரன், உன் அம்புகள் குறி தவறியதில்லை. மகிழ்ச்சி. நீ அம்பை விடுகின்ற பொழுது பகைவனுடைய நெஞ்சு பிளந்து வெளியில் வரக்கூடிய ரத்தத்தில் முதல் துளி எனக்கு அவிசாக கிடைத்திருக்கிறது. நான் பலனடைந்திருக்கிறேன். நீ சுத்த வீரன். நன்றி பீஷ்மா, ஏற்றுக்கொண்டேன், போ. கிளிக்னு சிரிக்கிறா. இதுதான் பாயிண்ட், விஷயமே இதுதான். கிளிக்னு சிரிக்கிறா. என்ன பீஷ்மா, கோபம் தவிர், சொல், ஏன் சிரித்தாய்? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். நில். முதலில் சொன்ன மூன்றும் சரி. ஏனென்றால் நீ அம்புகளின் தேவதை. என் அம்புகளை தெரியும், என்னை தெரியும், என் பகைவர்களை தெரியும். என் நண்பர்களை எப்படி அடி தெரியும் உனக்கு? அப்படி என்றால் நீ அம்புகளின் தேவதை இல்லை. என்னவுடன் கலகல என்று சிரித்துக் கொண்டு அந்த நீல ஆடை உடுத்திய தேவதை சொன்னாள், ஏ பீஷ்மா, நான் அம்புகளின் தேவதை தான். இந்த பூலோகத்தில் நண்பர்களுக்கு என்று தனியாக அம்பு எடுத்து வைக்கப்படாத அம்பரா துணி எங்கே இருக்கிறது? இதுதான் உங்களுக்கான செய்தி. எல்லோருடைய அம்பரா துணிகளிலும் நண்பர்களுக்கு என்றும் தனியாக ஒரு அம்பு இருக்கிறது என்று அம்புகளின் தேவதை சொல்கிறாள். கவனம். யாரிடத்தில் நட்பு வைக்கிறீர்கள் என்பதில் கவனம் வையுங்கள் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகங்கள்.